சொல்ல துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். கல்யாணத்துக்கு ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நாளடைவுல கணவனை மனைவியோ இல்ல மனைவிய கணவனோ நாகரீகம் இல்லாதவங்கன்னு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்க. ஒரு நல்ல குடும்பம் அமைய நாகரீகம் 2ஆம் பட்சம்தாங்க. நல்ல மனசு இருந்தா மட்டுமே போதும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ரகுபாலன் சில நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய மனைவி கிராமத்துல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கூட நாகரீகம் தெரியல, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னாரு. இன்னைக்கு ரகுபாலனும் வந்திருக்காரு, அவருடைய மனைவி சபரி அம்மாளும் இங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேரோடையும் பேசி இவங்களுக்கு இடையே ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பார்ப்போம். ரகுபாலன் தன்னுடைய குடும்பத்தாரோட வந்திருக்காரு, இன்னொரு புறம் சபரி அம்மாள் அவங்க பெற்றோர்களோட வந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அவங்களே கேட்போம். ரகுபாலன், கல்யாணம் நடந்தப்ப சந்தோஷமா தானே இருந்தீங்க? எல்லாமே பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம் இல்லையா? ஆமா, பார்த்து செஞ்சு வச்சுதான். அவங்க பக்கம் கொஞ்சம் மனஸ்தாபமா இருந்தாங்க. அவங்க நாங்கெல்லாம் திருப்தியாக தான் இருந்தோம். நான் தான் பிடிச்சிருன்னு சொல்லி சொன்னேன். கல்யாணம் பண்ண எல்லாம் பண்ணாங்க. அவங்க அப்பாலாம் கொஞ்சம் தூரம் தான், மன வருத்தத்தோட தான் இருந்தார். என்ன காரணத்துக்கு? மண்டபத்தில் கல்யாணத்தில் இது பண்ணவோ பேரு கல்யாணம் அன்னைக்கேவா? அன்னைக்கே வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டாரு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது நீங்க அங்க மண்டபத்துல தானே இருந்தீங்க? ஆமா, மண்டபத்துல தான் இருந்தாங்க. பொண்ணு போல வீட்டுக்கு வருவாங்கல்ல, வீட்டுக்கு அழைப்பிட்டு வருவாங்கல்ல. அப்ப அப்பா அம்மா தானே இந்த நல்லா இது பண்ணுவாங்க. அப்ப வரல இவரு. ஏன் கேட்டா, எனக்கு நான் வரல, நான் இங்கே இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க வந்து கூட்டாங்க. வந்து கூப்பிடும்போது பொண்ணு மாப்பிள்ளையை இட்டு போய்க்கிறாங்க. அங்கே போய் அழைச்சின்னு வந்தேன். நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை வந்து தாய் வீட்டுக்கு தானே அப்பா வீட்டுக்கு தானே போவாங்க, அம்போகம் பண்ணி தானே இங்கே வருவாங்கன்னு சொன்னேன். மறுபடியும் கூட்டாங்க, அவங்க கூட போனேன். போய் தான் இட்டுன்னு வந்தேன். 2வது ஸ்டெப்பு எப்போ வந்ததுன்னா, வீட்டில் கொஞ்சம் சரியான முறையில் அம்மா சமைக்காமல் இவங்க 2 பேரும் பேசிக்காமல் சமையல் பண்ணல. ஒரு நாள் எனக்கு பட்னியாக போட்டாங்க. வேலைக்கு போய்ட்டு வரும்போது கேட்டதுக்கு என்னவோ தெரியல, அது ஒரு மாதிரி கம்முன்னு இருந்தது. அதுக்கு நான் கேட்டேன்ம்மா, இல்லை வந்து நம்ம குடும்பத்தில் மேலே நான் பார்க்கல, இந்த இது வந்து சரியாக வராதுமா, இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக குடும்பம் உத்தரவு போகுது, நீ கண்டிப்பாக பேக் பண்ணிவிடுமான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வார்த்தை தான் சொன்னேன். ஒரே மாதத்தில் 2 மாதம் கூட ஆகல. சரி, சமையல் ஆகல வீட்டுல. ஏதோ சண்டை பட்டினியா போட்டாங்க. என்னடா இப்பதான் கல்யாணம் ஆச்சு, என்ன பிரச்சனை, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன பிரச்சனைன்னு அதெல்லாம் விடு, என்னப்பா இதெல்லாம் ஒரு இதுவா விடு அப்படின்னு அதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைலாம். சரி, உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்? ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருப்போம். அவன் வந்து பொண்ணு மாதிரி தான் நான் இருந்தேன், அதுவும் நல்ல இதுவாக தான் இருந்தது. இல்லை, என்ன குறை கண்டீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நான் எதுவும் குறை கண்ட மாதிரி இல்லை. நாங்கன்னா வெளியில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே தான் அது பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமாலாம் இல்லைங்க. அது என்கிட்ட சொல்லலை. அங்கே வீட்டுக்கு இட்டு போய் மருவத்துக்கு இட்டு போகிறோம் இல்லையா, இட்டு போய் ஆத்தா விட்ட போய் இது வைப்பாங்களோ, முதல் இது வைப்பாங்களோ, அப்போ வைக்கும்போது கூட இது எந்த இதுவும் என்கிட்ட சொல்லலை. யாரோ மாரி இவரோ மாரி எதுவுமே கண்டுக்கிட்டு கிடையாது. கண்டுக்காது. இவங்க ஒரு வாரமாக இருந்து இவங்க போயிட்டாங்க. எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் போய் இங்கெல்லாம் சொன்னால் அப்பா அம்மா வேதனை போடுவாங்க இருந்தது. சரி, அங்கே போய் சரி பண்ணிக்கலான்ட்டு அங்கே போய் இருந்தது. அங்கே போய் இருந்து ஒரு மாதம் சரின்னு இப்படியே தான் இருக்கும்போது இதுவே என்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாது, என்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி இதுமாரி சொல்லி அழுதுது. என்ன போய் அவங்கிட்ட போய் வரும்போது என்கிட்ட வராதா இன்னும் சொல்லி தள்ளி ஓடுது. இப்போ ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு புள்ள, எப்படி நாங்களாம் இல்லை, நாங்களாம் துண்ணு தள்ள வச்சுது தானே. சபரியம்மா, நீங்கள் சொல்லுங்கள். 1 மாதம் கழிச்சு அம்மா கிட்ட ஏதோ சொல்லியிருக்கீங்க வருத்தப்பட்டு, என்ன நடந்தது? கல்யாணம் ஆகி மறுவணும்போது அது வேணான்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்போ வேணான்னு சொல்லிட்டாரு. சரின்னு விட்டுட்டேன் நான். அவரை வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 20 நாள் கழிச்சு தான் வந்து யாரோ அவங்க வேலை செய்கிறவங்கள கேட்டுன்னு வந்து இந்த மாதிரி பண்ணார். நான் வேணாம், இது வேணாம், நான் கல்யாணம் ஆர்வம் எனக்கு இல்லை,
கல்யாணம் இருப்பாரா நானே பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தூக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை 2 மணி நேரம் வேலை வேறு செஞ்சதுனால லீவும் எனக்கு இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவும் வேணாம் இப்படி தலை குளிக்கிறேன்ற இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் போய் எல்லாம் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் புரியாதமா அது ஒத்துக்கலை, ரொம்ப இது பண்ணிச்சு. என்னடா இது பேச்சே கேட்க மாட்டேன் ஒன்று, இதில் என்ன இருக்குது, எனக்கு தூக்கம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். 2 நாள் கல்யாணம் நான் தான் போனேன், மார்க்கெட்டுக்கு போனோம், கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் பண்ணி வேறு செஞ்சுக்கிறேன், லீவும் இல்லை, லீவே கிடைக்கல, லீவும் இல்லை, அந்த இடத்துல வரவும் முடியாது. இதுதான் சொன்னேன், டயர்டாக இருக்குது, வேணாம் இப்போ எதுவும் வேணாம், நீ தலை குளிக்கணுன்றதுனால முடிச்சுட்டு இப்போ பண்ணக்கூடாது வேறு, அதனால வேஸ்ட் தான், நம்ம பண்ணிடலாம், வீட்டுக்கு வந்து பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். இதான் சொன்னேன். இல்லை இது பண்ணி தான் ஆகணும், முக்கியமாக பண்ணி தான் ஆகணும்னு வேணான்னு சொன்னேன். இது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன நடக்குன்னா, யாருமே அனுபவம் இல்லைல்ல, ஃபஸ்ட்டு வாட்டி பண்ண அனுபவம் கிடையாது இல்லையா, இந்த செக்ஸுன்றதில் அனுபவம் கிடையாது இல்லையா. இப்போ யாருன்னா கேட்போம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு ஒரு இது மாதிரி ஒரு அலோன்ஸ் பண்ணி கேட்பாங்க இல்லையா. அப்படி கேட்கும்போது சில பேர் சில அட்வைஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு பண்ணால் இது ஆகும்னு சொன்னாங்க. அது இப்போ அந்த மாதிரி பண்ணால் இது அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் குழந்தை இதுவாகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க சந்தேகப்பட்டாங்க, என்னை வந்து 2 மாதம் கழிச்சு என்ன போய் கேட்டாங்க. இவங்க நான் இந்த மாதிரி சொல்கிறதுனாலலாம், இந்த மாதிரி பண்ணாததுனால தான் இவங்க போய் சொல்லி சந்தேகப்பட்டாங்க. இவர் நைட்டு லேட்டாக வராரு, வேலையை விட்டு ரொம்ப லேட்டாக வராரு, பில்டிங் தொழில் கல்ச்சரில் ஒரு மாதிரி நடப்பாங்க, அவங்க லேட்டிலாம் சொல்லியிருப்பாங்க போது இவங்க கேட்டதுக்கு ஆமான்னு இருப்பாங்க போது. அதை நீ போய் கேட்டுட்டு முதல் வார்த்தையே அப்படியே கேட்டுட்டுப்பேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு இவங்க அம்மா கேட்டாங்க. இவங்க அம்மாவும் அவங்களோட ரிலேட்டிவும் என்னை கூப்பிட்டு மாடியில் ஒரு இதுக்கு ஊர் பாண்டிச்சேரி இருப்பேன், என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேன், ஒரு சூப்பர்வைசர்ன்ற ஒரு போஸ்டிங்கில் ஒரு ரிலேட்டிவில் இருக்கிறேன். நான் என்றைக்கும் நீட்டாக போனோம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக போனோம், நான் வேலையும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும், சாப்பிட்ணும், எல்லாமே பார்க்கணும். ரொம்ப எனர்ஜியாக வேலை செய்யறதுனால இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி செய்யணும், நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்பப்போலாம் இது பண்ணிக்க முடியாது இப்படின்னு சொல்லுவேன். நான் வேறு ஒன்றும் இல்லை, இதான் சொல்லுவேன். இதான் அவங்களுக்கு வருத்தமாகி போச்சு, சந்தேகமாகி போச்சு. அவங்க அம்மாவில் போய் சொல்ல போய், இல்லை இவர்கிட்டே படுக்க விட மாட்டாரு, என்னைக்கு நான் தான் இவரை கூப்பிட்றேன், இவரு என்னை கூப்பிட மாட்டாரு அப்படின்னு ஆயிடுச்சு. சபரியம்மாள் சொல்லுங்க, அவருடைய காரணங்கள் சரியா? அவர் சொன்னது உண்மைதான். சரி, நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகமோ டவுட்டோ இருந்தா நேரா அவர்கிட்டயே பேசியிருக்கலாம் இல்லையா? சந்தேகப்பட்டு நான் போய் சொல்ல மேடம், இந்த மாதிரி வந்து என்கிட்ட இருக்க மாட்டாருன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்து என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி வேலைக்கு போறியாப்பா, இருக்க மாட்டேன்னு சொல்றியா, கஷ்டப்படுது, ஏன் இந்த மாதிரி லேட்டாக வரேன்னு தான் மேடம் கேட்டாங்க. அவங்க சந்தேகத்தோடு அவங்க கேட்கல, நீங்கள் லேட்டாக வர, வேலையில் ஏன் லேட்டாக வர அப்படின்னு தான் கேட்டாங்க. சந்தேகம்னா என்னன்னு என் குடும்பத்துக்கு தெரியாதுங்க. நான் வந்து ஒரு விவசாய வேலை செஞ்சாலுங்க, எனக்கு 2 ஃபேமிலி, அக்கா தங்கச்சி கட்டினேன். இவங்களுக்கு வந்து 3 பொண்ணு 1 பையன். இவங்க தங்கச்சிக்கு வந்து 2 ஆம்பளை. 24 ஹவர்ஸும் வேலை செய்யும். 3 இடம் சூளை, 3 இடத்துலையும் சூளை எரியும், மெல்லாரி இறக்கணும், ஆளுங்களும் ஒரு 30 சோடி வேலை செய்யுது, எல்லா சோடிங்களையும் பார்க்கணும், எல்லாம் செய்வேன். ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன், எப்போ தான் வருவேன்னு தெரியல. எது எப்படி அப்படி இது பண்ணினே இருப்பேன், அப்படி ரோட்டு பக்கம் சேத்தனே படுத்து, அதான் எனக்கு தூக்கம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சேத்தனே படுத்துங்கிடுவேன், அதான் என்னுடைய தூக்கம். மிச்சம் பேர் வேலையில் 3 இடம் சூழல் அப்படிலாம் என்ன. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் சந்தேகம் அது இது எங்கள் ஃபேமிலியில் கேட்டது, அன்னையெல்லாம் சந்தேகப்பட மாட்டோம். அந்த மாதிரி மற்றவங்க மனசுக்கேட ஒரு வார்த்தையை சொல்லி நாங்கள் பழகணும். நம்பனது தான். கஷ்டப்பட்டீங்க, உங்களை யாரும் சந்தேகப்படலை, எங்களை இவங்களை அந்த மாதிரி ஒரு குணமும் யார்கிட்டயும் உங்க ஃபேமிலியில இல்லைன்னு சொல்ல வரீங்க. அது வந்து அதுவும் என் தங்கச்சி தான். ரெண்டுமே என் தங்கச்சி மாதிரி தான் நான் வளர்த்துன்னு வந்தேன். அவங்க அப்பா இருக்கிற காலத்துலேயே இது வந்து எங்கள் வீட்டில் எனக்கு 2 அக்கா தங்கச்சி பிறந்தா எப்படியோ அப்படி தான் நான் வச்சுருந்தேன். நேரடியாக சொல்கிறேன், மறைமுகமாக சொல்ல. அந்தமாரி தான் பழகினேன். அந்த ஒரு உறவுகளை வச்சு தான் நான் வந்து இவங்கக்கிட்ட இது பண்ணேன். இது ஃபோனில் பொண்ணு கேட்கும்போது, என்னம்மா நம்மள போய் ஃபோனில் பொண்ணு கேட்குது பற்றியா, நாளைக்கு என்ன சொல்லணும், ஒரு ஃபோன் பண்ணால் வரிசையில் வந்து நிற்கணும் கூட நாளைக்கு சொல்லலாம், இல்லை நம்மளை போய் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த சப்சிடியை விட்டுட்டாங்க. உடனே வந்து எங்கள் பெரிய தங்கச்சி என்ன பண்ணிச்சு, ஏன்னா அவன் அவ்வளோ நல்ல பையனா, தலையில் அரிசி கொடுத்தா கூட வாங்கி தருவானா, அவ்வளோ நல்ல பையனா, அவனை பற்றி தப்புன்ற இடத்துக்கு அவன் ஆள் கிடையாது எதை சொல்லிச்சு. அது ஒரு 2-3 மாதமாக நடந்தது. சரின்னு சொல்லிட்டு என் மச்சான் மாதிரி எங்கள் அண்ணன் பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டோம். கேட்கும்போது இந்தமாரி சொல்லுதாடா, இந்தமாரி பேசுத, என்ன வசதி தாண்டா, இல்லை வசதி பாரு, வசதி அவன்டா பார்த்தோம் போ, அது வசதி ஆகிட்டுண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வலையை தள்ளி கட்டி மனப்பூர்வமாக தான் கொடுத்தோமே தவிர, அந்த அதாவது ஒரு வாழ்க்கைக்கு உரிய பற்றுதலோட கர்ணன் உதவி செஞ்ச மாதிரி தான் செஞ்சேனே தவிர, நான் வந்து கபடமான உதவி நான் செய்யறேன். சொல்ல துடிக்குது மனசு.